என் அன்பு தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே கர்த்தர் தாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி முன்னாடி பேசுவதாக. கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை, உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. லூக்கா 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. தூதன் சகரியாவை நோக்கி சொன்ன வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இன்றைக்கு அதே வார்த்தை உங்களுக்கு சொல்லப்படுகிறது. உங்களுடைய வேண்டுதல் இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. உங்கள் வேண்டுதலுக்கு பதில் வரப்போகிறது. கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டிருக்கிறார். உங்கள் வேண்டுதலுக்கு பதில் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய கண்களில் வடிகிற கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறுவதாக. உங்கள் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவதாக. எப்பேற்பட்ட எதிர்பார்ப்பாக இருந்தாலும், எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தர் அதை கேட்டு உங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவார். என்ன வேண்டுதல் சகரியாவுக்கு இருந்தது? அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, உன் மனைவியாகி எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். உன் மனைவியாக எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் ஸ்நானன் என்று பெயரிடுவாயாக. சகரியாவும் எலிசபெத்துக்கும் ஒரு பெரிய ஒரு வேண்டுதல் இருந்தது, எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும். ஆனா சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் வயசு பார்த்தீங்கன்னா, அவங்க வயதான தாத்தா பாட்டியா இருக்கிறாங்க. அந்த வயதான தாத்தா பாட்டிக்குள்ளாக ஒரு எண்ணம், ஒரு ஏக்கம், ஒரு வேண்டுதல், இந்த வயசுலயும் எங்க ஆண்டவர் எனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த வயதிலையும் உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இந்த வயதிலையும் நடக்க முடியாத அற்புதம் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் சரீரத்துல கர்த்தர் செய்ய போகிறார் என்ற ஒரு வார்த்தை அங்கே சகரியாவுக்கு வந்தது. அதே போல இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நடக்காத காரியங்கள், நடக்க முடியாது, இது ஆகாது, டாக்டர்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, இது நடக்காதுங்க, இது ஆகாதுங்க, இது கூடாதுங்க, உங்க சரீரத்தில் இப்படிப்பட்ட பலவீனம் இருக்கு, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, அதனால நடக்காது, உங்களுக்கு குழந்தை பாக்கியமே முடியாது, கிடையாதுங்க. இன்றைக்கு உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர்கள் முடியாது என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறாரு, மனுஷனால் முடியாதது தேவனால் கூடும். ஹல்லேலூயா. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு 100வது வயதுல, சாராளுக்கு 90வது வயதுல தன் கற்பம் செத்து போனது என்று அறிந்த சாராளுக்கு, ஆமென், ஈசாக்கை 90 வயசுல கொடுக்க முடியும்னா, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்க கேட்கிற வேண்டுதலை, நீங்க கேட்கிற விண்ணப்பத்தை, நீங்க கேட்கிற அதிசயத்தை, அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்ய வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இயேசு கிறிஸ்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், பிரமிக்கத்தக்க மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். மத்தேயு 14:33 வாசிக்கும் போது, இயேசு கிறிஸ்து படகில ஏறின போது அவர் கடல் மீது நடந்து வந்து கொண்டிருக்கிறார். அவர் படகில ஏறின போது பலமான காற்று அடித்து கொண்டிருந்தது. ஆனால் படகுல ஏறின போது காற்று அமர்ந்தது. ஜனங்கள் பிரமித்து வியந்து, இயேசு கிறிஸ்துவுக்கு காற்றின் மீதும் கடலின் மீதும் இப்படிப்பட்ட அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில பிரமிக்கத்தக்க மகத்துவமான பெரிய, நம்மளால நம்ப முடியாத, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்ய, அதிசயங்களை செய்ய, சுகத்தை கொடுக்க, விடுதலையை கொடுக்க, ஆமென், ஹல்லேலூயா, கட்டுகளை அறுக்க, ஆமென், ஹல்லேலூயா, சரீரத்துல அவன் புதிய உறுப்புகளை உருவாக்க என் தேவாதி தேவனால் இயேசு கிறிஸ்துவால் முடியுங்க. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இயேசு கிறிஸ்து நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் கேட்ட வேண்டுதலை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயமா இருக்கலாம், ஆனால் அதை முக்கியமாக செய்து முடிப்பார் உங்கள் வாழ்க்கையில. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.